அனைவருக்கும் வணக்கம். தேசிய உற்பத்தித்திறன் செயலகத்தினால் கோரப்பட்டுள்ள தேசிய உற்பத்தித்திறன் விருது 2025-26 ஆண்டுக்குரியதான இந்த விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான அந்த வினா தொகுதிகளிலே 4வது தலைப்பு தொடர்பாக இந்த காணொளியிலே பதிவிடுகிறேன். அதாவது பகுதி 4ஆக உங்களுக்கு வெளியிடப்படுகிறது. அதாவது 160 புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான கேள்வி மனித வளம். கிட்டத்தட்ட கேட்கப்பட்டுள்ள இந்த 6 தலையங்கங்களிலும் அதிக புள்ளிகளை கொண்ட ஒரு தலையங்கமாக இந்த மனித வளம் காணப்படுகின்றது. 160 புள்ளிகளுக்கு பிரதானமாக 4 தலைப்புகளில் உள்ளடங்கி இருக்கின்றது. மனித வளம் எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்படுகின்றது, மனித வளம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது, மனித வளத்தினுடைய வினைத்திறன் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது போன்ற விடயங்கள் இதில் கேட்கப்பட்டுள்ளது. அதோடு கூட மனித வளத்திற்கு ஏற்றவாறு திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றதா என்ற விடயங்கள் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கான உத்தேச விடைகளை நான் இங்கே வழங்கியுள்ளேன். உத்தேச உதாரணங்களோடு நீங்கள் அதே உதாரணத்தை வழங்காமல் அதற்கு பொருத்தமான நீங்கள் உதாரணங்களை இதில் வழங்கினால் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக இதுக்குரியதான ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம். என்னதான் வழங்கினாலும் அந்த திட்டத்துக்குரியதான இல்லை செயற்பாடுகளுக்குரியதான ஆதாரங்கள் உங்கள் நிறுவனத்திலே காணப்பட வேணும். அது உங்களுடைய பொறுப்பு. என்னதான் வழங்கினாலும் அதுக்குரிய நேரடியாக கள விஜயத்தின் போது முழு புள்ளி பெற்றுக்கொள்ள வேணுமாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரம் எவிடன்ஸ், அதாவது டாக்குமெண்டேஷனாக இருக்கலாம், ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எந்த அறிக்கைகள் எவ்வாறாகவும் இருக்கலாம். ஆனால் அது விடயம் நடைபெற்றது இல்லை அந்த செயற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஆதாரம் கட்டாயம் அந்த நிறுவனத்தில் உரிய பிரிவுகளாலேயோ இல்லை போனால் அந்த உற்பத்தி திறன் உத்தியோகத்தோடு யாராவது ஒருவரால் கட்டாயம் பேணப்பட வேணும். எனவே இந்த தொடர்ந்து காணொலியை பார்த்தாலும் விளங்கும் ஒவ்வொரு தலைப்புகளும் எவ்வாறு கேட்கப்பட்டுள்ளது, அதுக்கு எவ்வாறு பதிலளிக்கலாம் என்றதான ஒரு எடுகோளின் அடிப்படையில் நீங்கள் பதிலை வழங்க முடியும். இதுக்கு மேலதிகமாக சிறப்பான முறையில் உங்களுக்கு பதிலளிக்க முடியுமாக இருந்தாலும் நீங்கள் அந்த முறையை தாராளமாக பின்பற்றலாம். தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலியில் போவோம். தேசிய உற்பத்தி திறன் விருதினுடைய 4வது தலைப்பு, இது அரச பிரிவுக்கான விடயத்திலே 4வது தலைப்பு மனித வளம். இந்த மனித வளத்திலே 1வது விடயம் மனித வளத்தை எவ்வாறு முகாமை செய்யப்படுகின்றது என்ற விடயத்தை தொடர்பாக 35 புள்ளிகளுக்கு இங்கே கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இங்கே 1வது கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு பதவி அல்லது கருமத்துக்குரியதான தனிநபர் திறமைகள் இனங்காணப்பட்டுள்ளதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இப்போ தனிநபர் திறமை என்று பார்க்க போனால் எங்களுக்கு தெரியும், இப்போ அரசு நிறுவனங்களை பொறுத்தளவில் குறிப்பிட்ட சில வேலைகளுக்கு பொதுவான வேலைகளுக்கு ஆளணியினர் காணப்படுவார்கள். சில விசேடமான தேவைகளுக்கு அங்கே உள்ள உத்தியோகத்தர்களைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். உதாரணமாக ஒரு அறிவிப்பாளர் தேவையாக இருக்கலாம், கரணிகளை திருத்த வேண்டிய வேலையாக இருக்கலாம், ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய வேண்டிய முன்வைப்பு தொடர்பான வேலைகளாக இருக்கலாம், இல்லை நிகழ்ச்சி ஒன்றுக்கு கோலம் போடுறது, அலங்காரம் செய்கிறது, இவ்வாறான சில பொதுவான திறமை அடிப்படையிலான வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளுக்கு யாரை பயன்படுத்துவது, யாரிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்வது என்று சில சந்தர்ப்பங்களில் பார்த்தால் நிறுவனங்கள் தடுமாறுவார்கள். யாரிடமிருந்து உதவியை கேட்பது, அதுக்கு ஒரு இனங்காணப்பட்டதான ஒரு விடயம், ஒரு லிஸ்ட் ஒன்று அங்கே ஒரு நிறுவனத்திலே காணப்படணும். உதாரணத்துக்கு போட்டு சிங்கள மொழிபெயர்ப்பு என்ற வேலைக்கு பார்த்தால் ஆரம்ப நாட்களிலே அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அதுக்குரிய மொழிபெயர்ப்பாளர் அமர்த்துவது என்பது பணிக்கு அமர்த்துவன்றது இயலுமான காரியம் அல்ல. சில பேர் பார்த்தால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவார்கள். சில பேர் நிறுவனங்களை பார்த்தா அதுக்கு யாராவது விசேட திறமை உள்ளவர் இருந்தால் அவரை பயன்படுத்துவார்கள். இங்கே பார்த்தால் இனங்காணப்பட்ட நபர் ஒரு பெயர் போட்டுள்ளோம், அவர் எந்த கிளையில் இருக்கின்றார், அங்கே அளவுக்கு ஒரு மொபைல் நம்பர். இவ்வாறு ஒவ்வொரு வேலைக்கும் காணொளி திருத்தம், போட்டோ வடிவமைப்பு, இது நான் சொல்லப்படாத வேறு பல வேலைகளும் இருக்கலாம், பணிகள் இருக்கலாம். அந்த பணிகளுக்கும் என்ன செய்யலாம் என்று சொன்னால் நீங்கள் யார் யார் இனம் காணப்பட்டுள்ளார்கள் என்ற விடயத்தை வழங்கினால் போதுமானது. அதே மாதிரி பார்த்தோம் என்றால் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது பாருங்கள், ஆளணி உறுப்பினர்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், ஆக்கத்திறன், சிறப்பு தேர்ச்சி 4 விடயம் இருக்கும். ஒன்று ஆற்றல் இருக்கலாம், விசேட திறமைகள் இருக்கலாம், ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டி, புதுசாக செய்கிறது, சோடிக்கிறது, டெக்கரேஷன் செய்கிறது, வித்தியாசமான முறையில் படங்கள் வரைகிறது, ஆக்கத்திறன் மற்றும் சிறப்பு தேர்ச்சிகள் இனங்கண்டு
அதை விசேடமான பொதுவான கருமங்களில் ஈடுபடுத்தி உள்ளீர்களா என்று கேள்வி. இதுக்கு 10 புள்ளி. எனவே நீங்கள் அது கொஞ்சம் சற்று முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அதுக்குரிய விடைகள் எவ்வாறு வழங்கலாம் என்றால், அங்கே முதலாவது ஆக்கத்திறன், திறமை, பயன்படுத்திய சந்தர்ப்பம், யாருடைய பெயர் என்ற ஒரு அட்டவணையாகவும் வழங்கலாம். இல்லை நான் குறிப்பிட்டது போல நீங்கள் ஒவ்வொரு இலக்கங்கள் மூலமாக இந்த விடயங்களை வழங்கலாம். உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அலுவலகத்தில் நடைபெறும் விசேட நிகழ்வுகளில் அறிவிப்பு பணிகளில் குமார் என்பவர் ஈடுபடுகிறார். அதாவது கலாச்சார நிகழ்வுகளில் டேஸ் என்பவரால் சிறப்பான முறையில் கோலம் போடுதல், தோரணம் கட்டுதல் செயற்பாடு மேற்கொள்ளப்படுகிறது. அதுமாதிரி கணக்காளரால் தேசிய நிகழ்வுகள் சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. நீங்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சிகள்னு சொன்னால் அந்த மொழி சிறப்பு தேர்ச்சியுள்ள உத்தியோகத்தர் எங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்கின்றார். இவ்வாறாக நீங்கள் குறைந்தது ஒரு 5 விடயம் என்றாலும் நீங்கள் குறிப்பிட்டு காட்டுதல் மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்து இன்னொன்று கேட்கப்படல 10 புள்ளிகளுக்கு நிறுவனத்துக்கு முறையான மனித வள அபிவிருத்தி திட்டம், அதாவது HR பிளான். HR பிளான் கட்டாய நிறுவனத்தில் காணப்பட வேணும். அது HR பிளான் 2 விடயத்தை மையப்படுத்தி இருக்க வேணும். அப்படின்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக நிறுவனம் நோக்கிய ஒட்டுமொத்த உத்தியோகத்தர்கள் அல்லது பணியாளர்களுடைய வினைத்திறனை மேம்படுத்துதல் மையமாக வைத்தும் திட்டம் இருக்க வேணும். அதே நேரத்தில் ஒவ்வொரு தனிநபருடைய திறனை விருத்தி செய்வதை மையமாக கொண்டும் அந்த HR பிளான் இருக்கணும். இப்போ மென்திறன்களை ஒட்டுமொத்த நிறுவனங்களுடைய சாஃப்ட் ஸ்கில் மென்திறன்களை விருத்தி செய்தால், தொழில்சார் விருத்தி செய்தால், இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக சகல உத்தியோகத்தர்களும் அந்த பயிற்சிகளும் அதுக்குரிய முறைகளும் வழங்கப்படும். பொதுத்திறன், மனநிலை விருத்தி, அது எல்லாருக்கும் தேவை. ஒட்டுமொத்த தனி ஒரு ஆளுக்கண்டா இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொழித்திறன், லாங்குவேஜ், இப்போ சிங்கள மொழி, அதே மாதிரி பார்த்தா ஆங்கில மொழி, அதே மாதிரி உற்பத்தி திறன் விருத்தி. இப்போ உற்பத்தி திறன் சொன்னால் அது ஒவ்வொரு தனிநபர்லையும் தங்கி இருக்கின்றது. அப்போ அது தனிநபர் ரீதியாக உற்பத்தி திறன் விருத்தி வழங்கப்பட வேணும். கல்வித்தகமை விருத்தி, ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலைக்கு ஏற்றவாறு அந்த கல்வித்தகமை விருத்திகள் திட்டமிடப்பட்டிருக்க வேணும். அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு விருத்தி எல்லாருக்கும் முக்கியத்துவப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஓவராலாக யாருக்கு அந்த AI டெக்னாலஜி பயன்படுத்த வேணும், இல்லை பயன்படுத்தலாம் என்ற ரீதியை மையமாக கொண்டு அந்த HR பிளான் தயாரிக்கப்பட்டிருக்க வேணும். அது பாருங்க, அடுத்த கேட்கப்பட்டுள்ளது மேற்குறித்த திட்டம், அதாவது அந்த HR பிளான் நிறுவனத்தின் தேவை மற்றும் தனிநபர் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்க வேணும். அதாவது பார்த்திங்கன்னா பாருங்க, முதல் கேள்வியில் தனிநபர் விருத்தியோ அல்லது போனால் நிறுவனம் சொல்லப்படவில்லை. ஆனால் கட்டாயம் அப்படி போடப்படும் என்று கேட்டால் அடுத்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. பாருங்க, அது டார்கெட்டட் நீட்ஸ் இண்டிவிஜுவல் ஓ டிபார்ட்மெண்ட் பேஸ். மற்ற நீண்ட கால குறுங்கால திட்டமாக காணப்பட வேணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நீண்ட கால திட்டத்தையும் காணப்பட வேணும். அது எவ்வாறு குறுங்கால திட்டமாக ஒரு 5 வருட நீண்ட கால திட்டமாக குறிப்பிட்டிருந்தால் அது ஒவ்வொரு வருடமும் அதனுடைய திட்டம் எவ்வாறு காணப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டு காட்டணும். ஒரு திட்டம் இது முதலாம் ஆண்டில் செய்ய வேணுமா, 3 ஆண்டில் நடைமுறைப்படுத்த வேணுமா, 2 ஆண்டு நடைமுறைப்படுத்துகின்றதா, எவ்வாறு அந்த திட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இலக்காக மாற்றப்படும் என்ற விடயங்களை உங்களுடைய HR பிளானில் குறிப்பிட்டு காட்டியிருக்க வேணும். இப்போ நீண்ட கால திட்டம் பார்த்தால், உதாரணத்துக்கு இப்போ நீண்ட கால திட்டம் சொல்லப்பட்டுள்ள 2030ஆம் ஆண்டில் முழுமையான அரசு சேவைகளையும் வழங்கக்கூடிய வினைத்திறனான ஊழிய வளத்தினை உருவாக ஒரு அது இலத்திரனியல் முறையில் ஒரு முறையில் வழங்கக்கூடியமாறு ஒரு திட்டம் அங்கிட்ட இருக்குன்னு கேட்டால், குறுங்கால திட்டம் என்ன, 2026ஆம் ஆண்டில் என்ன விடுதலை செய்ய போகிறோம், 2027 என்னதை கொண்டு வர போகிறோம், 2028 என்ன செய்ய போகிறோம். அதாவது 3 ஆண்டும் எங்களுக்கு சரியான முறையில் பிளான் பண்ணி இருந்தால் தான் 2030ஆம் ஆண்டு அந்த இலக்கினை அடைய முடியும். அது மாதிரி பார்த்தா தெரியும். இப்போ ஊழிய வளத்துக்கான திறன் விருத்தி 30ல் 70% அதிகரிக்கணுமெண்டா இப்போ 26 என்ன செய்ய வேணும், 27 என்ன செய்ய வேணும், 28 என்ன செய்வோம் நாங்கள் குறிப்பிட்டு காட்டினா தான் 2030ஆம் ஆண்டில் அந்த 70% விருத்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்ய போகிறோம்னா அந்த நீண்ட கால திட்டத்தை மையப்படுத்தி குறுங்கால திட்டம் எழுதப்பட்டிருக்க வேணும். அடுத்த 2வது கேள்வி கேட்கப்பட்டுள்ளது ஆளணிக்கான கற்பித்தல், அதாவது லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். 15 புள்ளிகள் கேட்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு 10 புள்ளிக்கு ஒரு கேள்வி கேட்கப்படல அப்படின்னு கேட்டால்
நிறுவனத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு ஆளணியினருக்கு அந்த உற்பத்தி திறன் சார்ந்த விடயம், அதில் முறைமைகள், கோட்பாடுகள், எண்ணக்கருக்கள், அனுபவம். நிறைய விடயம் இருக்குது. உற்பத்தி திறனில் உற்பத்தி திறன் விடயம் ஒன்று இருக்கின்றது. உற்பத்தி திறன் முறைமைகள், அதாவது என்று கேட்டால் மெத்தட்ஸ், எவ்வாறு கையாளலாம், எவ்வாறு கையாள வேணும் என்ற மெத்தட்ஸ் இருக்கின்றது. மற்ற தியரியல் இருக்கின்றது. இப்போ 5S சிஸ்டம்னு சொன்னால் அதுக்குன்ற தியரியும் இருக்கின்றது, ப்ராக்டிக்கல் ஆக்ஷனும் இருக்குது. கான்செப்ட் என்ன 5S கான்செப்ட்னு சொல்லுவோம். க்ரீன் ப்ரொடக்டிவிட்டின்றது ஒரு எண்ணக்கரு கான்செப்ட், கைசன்ன்றது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தோமாக இருந்தால் இப்போ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அது ஒரு கான்செப்ட். மற்றது பார்த்தால் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ப்ரொடக்டிவிட்டி பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவத்தின் மீது தான் உற்பத்தி திறன். தனி நான் படித்து வைத்திருக்கிறேன், ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறேன்றபடியினால் ஒரு ஆள் உற்பத்தி திறன் வராது. நடைமுறைப்படுத்துகின்றேன், அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன், அனுபவத்தை பகிர்கிறேன் என்ற பொழுதுதான் உற்பத்தி திறன் ஒரு முழுமையான செயற்பாடுகள் வரும். இப்போ நீங்கள் அட்டவணையில் எப்படி குறிப்பிட வேணுமாக இருந்தால், என்ன விடயத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம், பயிற்சியின் இலக்கு என்ன, கலந்து கொண்ட ஊழியர் என்ன, பாருங்க. முதலாவது உற்பத்தி தொடர்பான அடிப்படை கொள்கைகள், தரவழிய செயற்பாடுகள், களப்பயணம். நீங்கள் இதில் தேவை என்றால் இன்னும் ஒரு குளம் சேர்க்கலாம், பயிற்சி வழங்கிய முறைமை ஒன்று சேர்க்கலாம். இப்போ களப்பயணத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டதா, அல்லது போனால் கருத்தரங்கு மூலமாக வழங்கப்பட்டதா, இல்லை கலந்துரையாடல் மூலமாக வழங்கப்பட்டதா, அல்லது போனால் கையேடுகள் வழங்கியதன் மூலமாக பெறப்பட்டதா என்று நீங்கள் இன்னும் ஒரு குளம் தேவை என்றால் சேர்க்கலாம். விடயம், வழங்கிய முறைமை, பயிற்சியின் இலக்கு, கலந்து கொண்ட ஊழியர்கள், மற்றது கால அளவுன்றது நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட விடயங்களை அட்டவணைப்படுத்தி வழங்கிக் கொள்ள முடியும். இன்னொரு கேள்வி, 5 விடயங்களுக்கு என்று கேட்டால், ஆளணியினருக்கு தேவையான மற்றும் போதுமான விடயம் சார்ந்த பயிற்சி. முதல் கேள்வி உற்பத்தி திறன் சார்ந்த பயிற்சி, இங்கொழுது விடயம் சார்ந்த பயிற்சி. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ விடயம் சார்ந்த பயிற்சிகளுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளது. உற்பத்தி திறன் சார்ந்த பயிற்சிகளுக்கு 15 புள்ளி வழங்கப்பட்டுள்ளது. அப்போ பாருங்கள் தெரியும் உங்கள் எந்த விடயத்துக்கு உற்பத்தி திறனில் முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் நீங்கள் நிறுவனத்தில் விடயம் சார்ந்த பயிற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி உற்பத்தி திறன் சார்ந்த பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படாமல் விட்டிருந்தால் அதுக்குரிய முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விடயம் சார்ந்த பயிற்சியும் தேவைதான். அதை விட முக்கியம் என்னென்று சொன்னால் உற்பத்தி திறன் சார்ந்த பயிற்சி. உற்பத்தி திறன் சார்ந்த பயிற்சிக்கு 10 புள்ளி, 2 மடங்கு முக்கியத்துவம். பொது விடயம், அதாவது விடயம் சார்ந்த பயிற்சிகளுக்கு அதனுடைய அரைவாசி தேவை, அதாவது 5 புள்ளி. அதாவது என்னென்ன விடயங்கள், பயிற்சியின் இலக்கு, அதே அட்டவணையை பயன்படுத்தலாம். வழங்கிய முறைமைகள், கருத்தரங்கு மூலமாகவா, சூம் இலத்திரன், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த முறைகள் மூலமாகவா, கையேடுகள் மூலமாகவா, நீங்கள் அந்த முறைமைகளையும் இங்கே குறிப்பிட்டு காட்டலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆளணியினருக்கு பயிற்சி வழங்கப்பட்ட மணித்தியாலங்கள எண்ணிக்கை அட்டவணையில் தான் காட்டணும். செலவு தொடர்பான விடயம், ஒவ்வொரு விடயமும் கால அளவு, கலந்து கொண்ட ஊழியர், மொத்த செலவு, ஒரு நபருக்கு ஏற்பட்ட செலவு கட்டாயம். இந்த அட்டவணை மூலமாக நீங்கள் வழங்கிய சகல பயிற்சிகளையும் நீங்கள் போட்டு காட்டலாம், பிரச்சனை இல்லை, இலகுவான விடயம். அடுத்தது ஊழியரின் பங்கு பெற்றுதல் மற்றும் நல்வாழ்வு, அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒரு நிறுவன செயற்பாடுகளில் ஊழியர்கள் எவ்வாறு பங்கெடுக்கிறார்கள், அவருடைய நலனிலே நிறுவனம் எவ்வாறு பங்கெடுக்கின்றது என்ற விடயங்களை 30 புள்ளிகளாக 2 உபப்பகுதிகள் இங்கே காணப்படுகிறது. முதலாவது கேள்வி அப்படின்னா, நிறுவனத்தின் குறிக்கோளை அடையும் போது, எந்த நிறுவனத்தின் எல்லா செயற்பாடுகளுமே நிறுவனத்தின் குறிக்கோள்களை மையப்படுத்தி தான் காணப்படும். அடையும் பொழுது தனிநபர், அணி மற்றும் பிரிவு, ஒரு குழுவாக இருக்கலாம். தரவழியம் என்றது அணியாக காணப்படும், குரூப். அதாவது ஒரு பர்சனல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும், ஒரு குவாலிட்டி சர்க்கிளாக பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும், ஒரு பிரான்ச்சாக பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும். இல்லாட்டி அந்த வகையில் என்னென்ன விடயங்களுக்கு யார் யார் எப்படி பங்களிப்பு வழங்கினார்கள் பாருங்கள். கலாச்சார பிரிவு, அதே மாதிரி அதிகாரிகள் பெயரை கூடலாம், தனிநபராக, வளவாளராக, நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற உத்தியோகத்தரையே நாங்கள் ரிசோர்ஸாக பயன்படுத்தலாம். இல்லை போனால் ஒரு நிறுவனத்தில் காணப்படுற குழு, பசுமை செயற்பாடுகளாக இருக்கலாம். இல்லை போனால் சில சிறிய செயற்பாடுகளுக்கு நிறுவனத்தில் சில தரவழிய குழுக்கள் செல்வாக்கு செலுத்தும், அந்த பெயரை வழங்கலாம். இந்த நான் அட்டவணை ஒன்று வழங்கி இருக்கின்றேன், அந்த முறைமையை பயன்படுத்தி நீங்கள் அந்த இலகுவான முறையில் செயற்பாடுகளை குறிப்பிட்டு எவ்வாறு வழங்கப்பட்டது, யார் வழங்கினார்கள் குறிப்பிட்டால் போதுமானது. அடுத்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, நிறுவனத்தினுடைய பௌதிக வளம், மனித வளங்களில் பாதுகாப்பு. நீங்கள் மனித வளத்துக்கு பிறம்பாக போடணும் 5 விடயம் என்றாலும், பௌதிக வளத்துக்கு
தனியே ஒரு 5 விடயம் குறிப்பிட வேணும். அதாவது பாருங்கள், மனித வளத்துக்கு எவ்வாறு நாங்கள் பாதுகாப்பு வழங்குகிறோம். அதாவது கேமரா மூலமாக பாதுகாப்பு, வேலைக்கேற்ற பாதுகாப்பு கருவிகள் வழங்குறது, அலுவலகத்தில் மின் இணைப்புகளை சீரான முறையில் என்ன ஒரு கரண்ட் அடிக்காத மாதிரி பாதுகாப்பு செய்து வைத்திருக்க வேணும். இந்த மாதிரி வழிகாட்டிகள், இதால் போங்கோ, இந்த கதவால் போக வேண்டாம், இதில் ஆபத்து இருக்கும் என்று வழிகாட்டிகள் வழங்க வேணும். பாதுகாப்பான உபகரணங்கள், இப்போ கதிரைகளாக இருக்கலாம், மேசைகளாக இருக்கலாம், என்ன வெடிப்பு இருக்குது, உடைஞ்சிருக்கின்றது இல்லாமல் இருக்கக்கூடிய மாதிரி, அது இருந்தால் நோய் வராத மாதிரி, இடுப்பு நோய் வராத மாதிரியான இந்த ஆசனங்கள், மேசைகளை கட்டாயம் வழங்க வேணும். மற்றது சேஃப்டி பாலிசி வச்சிருக்கலாம். ஊழியர் எவ்வாறு செயற்பட வேணும், ஊழியர் அவர் எவ்வாறு ஒரு வேலையில் காணப்பட வேணும்னு சொல்லி ஒரு சேஃப்டி பாலிசி. இப்போ சைட் விசிட்டுக்கு போகிறாண்டார் ஊழியர் எவ்வாறு போக வேணும், இன்னும் ஒரு மின் இணைப்பு வேலை செய்கின்றார் ஊழியர் எவ்வாறு செய்ய வேணும், டிரைவிங் செய்யும் பொழுது ஒரு சாரதி எவ்வாறு செயற்பட வேணும்னு சொல்லி ஒரு சேஃப்டி பாலிசி நிறுவனத்தில் காணப்பட வேணும். கட்டாயம் அதை நீங்கள் உருவாக்கி இருக்கிற மிக சிறப்பானதாக இருக்குது. அது மாதிரி பௌதிக வளங்கள், இப்போ தீயணைப்பு கருவிகள், கட்டடத்தின் பாதம் தீயணைப்பு கருவிகள் பொருத்தி இருக்கலாம். என்ன மற்றது உரிய காலப்பகுதியில் மோட்டார் சைக்கிள்களாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், இயந்திரங்கள் பழுது பார்க்குறது, சர்வீஸ் அக்ரிமெண்ட்டை போட்டு வச்சு பாதுகாக்கிறது, துருப்பிடிக்காதவர்களை இரும்புகளுக்கு ஆயில் பெயிண்ட் அடிக்கிறது, அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் வந்து நீங்கள் ஆதாரத்தோடு காட்டினா சரி. அது மாதிரி இப்போ வடிகான் வசதிகள், நீர் தேங்கி நிற்காமல் நிறுவனத்தில் கட்டிடங்களுக்கு பாதிப்பை குறைக்கிறதுக்காக சில இடங்களில் நீங்கள் ஒரு வடிகான் வசதிகள் கூட செய்து வச்சிருக்கலாம். பாதுகாப்பு வசதிகள், என்ன கேமராக்கள் போட்டிக்கொள்ளலாம். இல்லை பாதுகாப்பு அறை, உபகரணங்களை கண்ட இடத்துல வைக்காமல் என்ன உபகரணங்களுக்கு கொண்டு ஒரு பாதுகாப்பு அறை கொண்டு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரூம் ஒன்று வச்சிருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அது மாதிரி தரமான பணிச்சூழல் கேட்கப்படல ஒரு கேள்வி 10 புள்ளிகளுக்கு. அதாவது கடந்த காலம் இது எவ்வாறு கேட்கப்பட்டது கேட்டால் 5S இருக்கான்னு கேட்கப்பட்டது. இந்த முறை நேரடியாக 5S சிஸ்டம் இருக்கான்னு கேட்கப்படாமல் நிறுவனத்தில் தரமான பணிச்சூழல் இருக்கா. அப்போ தரமான பணிச்சூழல் பேணுவதாக இருந்தால் அதுக்கு 2 நுட்ப முறைகள் பயன்படுத்த வேணும். ஒன்று 5S சிஸ்டம், இன்னொன்று க்ரீன் ப்ரொடக்டிவிட்டி. ரெண்டும் தான் ஒரு நிறுவனத்தினுடைய தரமான பணிச்சூழலை உருவாக்குவதற்கான அடிப்படை கருவிகள். இதுக்கு மேலே டோட்டல் ப்ராடக்ட் மெயின்டெனன்ஸ், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இவ்வாறான விடயங்கள் மெழுதியமாக பயன்படுத்தினாலும் அடிப்படையில் 5S சிஸ்டமும் ஜிபியும் தான். இந்த க்ரீன் ப்ரொடக்டிவிட்டிலையும் பார்த்தா 3R சிஸ்டம், என்விரான்மெண்டல் சிஸ்டம், அதே மாதிரி அதைத்தான் இப்பொழுது நேரடியாக அந்த க்ரீன் ப்ரொடக்டிவிட்டியில் வர விடயங்களைத்தான் க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொருத்தீனற்ற சூழல், ஆரோக்கியமான சூழல், இவ்வாறு சொல்லப்படுது. இந்த விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேணும். இது ப்ராக்டிக்கலாக பார்க்கப்படும். நீங்கள் இதில் என்ன செய்யணும், அந்த 5S சிஸ்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, சில ஃபோட்டோ ஆதாரங்களோடு நீங்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். 3R முறைமையில் ரிடியூஸ் சிஸ்டம் எப்படி பயன்படுத்துகிறோம், ரீயூஸ் எப்படி பயன்படுத்துகிறோம், என்னென்ன பொருட்களை ரீசைக்கிள் செய்து நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் சூழலை நாங்கள் சிறப்பாக பேணுகின்றோம் என்று நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆதாரத்தோடு 10 விடயங்களை தாராளமாக குறிப்பிடலாம். அடுத்த ஊழியர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், அதாவது குட் ஹெல்த், இதுக்கு 10 புள்ளிகள் கேட்கப்பட்டுள்ளது. நீங்கள் குறைந்தது 5 விடயம் என்றாலும் நீங்கள் வழங்க வேணும். ஃபோட்டோ ஆதாரங்கள் வழங்கலாம். பாருங்கள், வாரம் ஒரு தடவை இலக்கஞ்சி வழங்குகிறோம், இலக்கஞ்சி கொடுக்குற ஃபோட்டோக்கள், சுத்தமான குடிநீர் வசதி, விளையாட்டு செயற்பாடுகள், என்ன அது மாதிரி பயிற்சி நிகழ்ச்சிகள், ட்ரைனிங் சம்பந்தமான விடயங்களில் ஆரோக்கியமான பானம், உணவுகள், இப்போ மென் பானங்களோ வேறு எந்த ஒரு ஆரோக்கியமற்ற பானங்கள் நாங்கள் வழங்காமல் ஆரோக்கியமான பானம், உடற்பயிற்சி செயற்பாடு, மற்ற பேப்பர் கப்புகளை தவிர்க்கிறது, ஒன்டே கப்புகளை தவிர்க்கிறது, என்ன இதுக்கு மேம்படுத்துகிற நடவடிக்கை தாங்க. இப்போ நீங்கள் தரவழியம் உருவாக்கப்பட்டிருக்கன்னு கூட நீங்கள் போடலாம். குவாலிட்டி செக் மூலமாக நாங்கள் விசேடமாக அதை நாங்கள் கவனம் எடுக்கிறோம்னு கூட போடலாம். இன்னொன்று அதே மாதிரி இன்னொரு ஊழியர் நலம்புரி, வெல்ஃபேர். இப்போ வெல்ஃபேரில் என்ன செய்கிறீர்கள்? இப்போ வெல்ஃபேரை முதலாவது படி நீங்கள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். நிறுவனத்தில் ஒரு வெல்ஃபேர் யூனியன் இருக்கணும் கட்டாயம். அதுக்கு ஒரு விசேடமான ஒரு புள்ளி வழங்கப்படும். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு யாப்பு இருக்கணும். ஊழியர் நலம்புரி சார்ந்த யாப்புகள் இருக்கணும். ஊழியருக்கான கணக்கு வழக்கு சரியான முறையில் இருக்க வேணும். அதே மாதிரி பார்த்தா நலம்புரி செயற்பாடு திட்டம் இருக்கணும். இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறோம்னு ஆனுவல் பிளான் உண்டு வெல்ஃபேரால் வழங்கப்பட்டிருக்கணும். அதை விட மேலதிகமாக நலம்புரி சார்ந்த விடயங்கள் நடக்கலாம். இப்போ சுற்றுலா செயற்பாடுகளை நடத்துதல், ஆண்டு இறுதியில் இந்த ஆனுவல் சொல்கிற அந்த கொண்டாட்டம், ஆனுவல் ஆண்டு கொண்டாட்டம், ஆண்டு இறுதி கொண்டாட்டங்கள் நடத்தலாம், ட்ரிப் கொண்டு போகலாம், பிரியாவிட நிகழ்ச்சிகள் நடத்துது, பொதுவான செயற்பாடுகளை நீங்கள் குறிப்பிட்டு
அது ஆவணங்கள் மூலமாகவோ படங்கள் மூலமாகவோ குறிப்பிட்டு காட்டலாம். அது மாதிரி மன அழுத்தம், ஊழியர்களுக்கு மன அழுத்தங்களை குறைக்கிறதுக்காக எல்லாம் மன அழுத்தங்களை வரவிடாமல் தவிர்க்கிறதுக்காக மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் 2 விடயங்கள் குறிப்பிட்டது. மன அழுத்த முகாமைத்துவம் மற்றும் கலாச்சாரம். இப்போ நீங்கள் 2ஐயும் பிரிச்சும் காட்டலாம், ஒரு ஐடியாவும் சேர்த்து காட்டலாம். திறமைகளுக்கு ஏற்ற பணிகளை வழங்குறது நிறுவனத்தில் விசேடமான பணிகள் தெரியும், ஒரு ஆள் செய்ய முடியாது கஷ்டப்படுறாரு என்றால் அவர் வேலைகளை குறைத்து மற்றவர்களுக்கு வழங்குவது ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும். அதே மாதிரி இயலுமைக்கேற்ற வகையில் பணிகளை வரையறுத்தது. இது தெரியும் எல்லாருக்குமே, ஒரே அளவான இயலுமை இல்லை. இப்போ அவர் இயலுமைக்கு மிஞ்சி வேலைகளை சேர்க்கும்பொழுது வேலையும் பிரச்சனையாக போகும், அவருக்கு மன அழுத்தம் கூடும். இப்போ அவருக்கு ஏற்ற அளவான வேலை. அதே மாதிரி கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்துறது, கொண்டாட்டங்களை வைக்கிறது, என்ன தியான நிகழ்ச்சிகள், யோகாசனங்கள் மற்றது கிளைகளில் வேலையின் போது பாடல்களை கேட்கறதுக்கு அவர்கள் வசதிகளை வழங்குறது, என்ன கிளை ரீதியாக அவங்களை தனிப்பட்ட ரீதியில் சுற்றுலா போகிறதுக்கு அனுமதிக்கிறது. அதே மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் வெளியில் ஒரு உங்களோட ஏரியாக்களில் பெரிய ஆலயங்களிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும் போது ஊழியர் வேலையின் பின்னர் சேர்ந்து எல்லாரும் போகிறது, இல்லை வேலையை ஆரம்பிப்பதற்கு முதல் போய் அங்கே வழிபாடு செய்துட்டு வாரது. அதே மாதிரி பார்த்தால் அலுவலகங்களில் ஒரு வழிபாட்டு ஸ்தலம் காலையில் 8:30 9 மணி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வெள்ளிக்கிழமைகளில் பிரார்த்தனைகள் நடாத்துதல், இது எல்லாமே நடக்கும் என்று கேட்டால் மன அழுத்தத்தை குறைக்கிறதான காரணியாக இருக்கும். அதே மாதிரி கிளைகளுக்கு இடையிலான சிநேகபூர்வ தொடர்பாடல் செயற்பாடுகள், பிரான்ச் சேர்ந்து செய்கிறது. இப்போ சில பார்த்தா ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச்சில் தொடர்பு குறைவாக இருக்கும், அப்போ சேர்ந்து செயற்பாடு, எல்லா ஒரு விளையாட்டு போட்டிகள் வைக்கிறது, இவ்வாறான விடயங்கள் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்கலாம். அடுத்து மனக்குறைகள். அடுத்த கேள்வி, இப்போ மனக்குறைகள் தீர்க்கிறதுன்னு கேட்டால் அதாவது கிரீப்னஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். மனக்குறைகளை தீர்க்கிறதுக்கு இதுக்கு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட வேணும். அவர் நியமிக்கப்பட்டிருந்தால் அதுக்கான ஒரு விசேடமான புள்ளி வழங்கப்படும். அடுத்தது ஆண்டு திட்டத்தில் கூட என்ன செய்யலாம் கேட்டால் அந்த மனக்குறைகளை போக்குவதற்கான திட்டங்களை நியமிக்கப்பட்டிருக்கலாம். அதேமாதிரி பார்த்தால் அதுக்குரிய மனக்குறையை போக்குறதுக்கான ஒரு கருத்துக்களை கேட்கும் விடயங்கள், என்ன அவங்க எவ்வாறு மனக்குறைகள் ஏற்பட்டது, காரணம் என்ன போன்ற விடயங்களை ஆய்வு செய்து அது சம்பந்தமான விடயங்களுக்கு தீர்வு காண்றதுக்கு ஒரு முகாமைத்துவ குழு கூட்டங்கள் நடத்துதல், அதாவது மேல்மட்ட அதிகாரிகளில் குழு கூட்டங்கள் நடத்துதல் போன்ற விடயங்களை செய்யலாம். வேறு அவங்களுக்கு மனக்குறையை போக்குறதுக்கான திட்டங்கள், பொது வசதிகள், போக்குவரத்து வசதிகள், குடிநீர் வசதிகள், பத்திரிகை வாசித்தல் போன்ற திட்டங்களையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். அடுத்தது இறுதி பகுதி செயலாற்றுகையை அங்கீகரித்தல். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம், அதாவது பெர்ஃபார்மன்ஸை எவ்வாறு மதிப்பிடுகிறோம், அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தால் எவ்வாறு நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம்ன்ற மீனிங் என்று கேட்டால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அதாவது அவங்களை ஏற்றுக்கொள்வது என்று ஒன்று தான், அவங்களை ஊக்கப்படுத்துவது ஒன்று தான். இப்போ முதலாவது கேள்வி, ஊழியரின் செயலாற்றுகை அளவிடுவதற்கான ஆக்கப்பூர்வமான முறை. சும்மா முறை கீழே ஆக்கப்பூர்வமான முறை ஒன்று, அது கிரியேட்டிவ் மெத்தட், ஒரு வித்தியாசமான முறை. பழைய முறைகள் அந்த கால முறைகள் இல்லாமல் வித்தியாசமான நுணுக்கமான முறைகளை இருக்குதான்னு கேட்கப்படல. அதில் முதலாவது பிரிவு அடிப்படையில், அடுத்தது தனிநபர் அடிப்படையில். இப்போ பிரிவு அடிப்படையில் எப்படி ஒரு அட்மினுக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸும் எப்படி கம்பேர் பண்ணலாம், இல்லை அட்மினோட பிளானிங்கை எப்படி நாங்கள் மதிப்பீடு செய்யலாம்னு கேட்டால் முதலாவது புத்துருவாக்குகின்ற எண்ணிக்கை, கையாளுகின்ற திட்டங்கள்ன்ற எண்ணிக்கை, அதே மாதிரி பார்த்தோம்னு கேட்டால் செய்கிற பொதுவான வேலைகள்ன்ற எண்ணிக்கை. இவ்வாறு என்ன செய்யலாம்னு கேட்டால் ஏதோ ஒரு வடிவங்களில் கிளைகளை நாங்கள் மதிப்பீடு செய்யலாம். அதுக்கு ஒரு 3 முறையை போட்டால் போதுமானது. அடுத்தது தனிநபர் அடிப்படையில் ஒரு உத்தியோகத்தர் கலந்து கொண்ட பயிற்சிகள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு ஊழியர் மதிப்பீடு செய்யலாம். அது மாதிரி ஒரு பொது வேலையில் அவர் என்னென்ன விடயங்களை பங்கு பெற்றுகின்றார், அது மாதிரி உரிய நேரத்துக்கு கடமைக்கு வருகை தரும் நாட்களை மையமாக வைத்து பார்த்துக்கொள்ளலாம். விடுமுறைகளை மையமாக வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். என்ன காலதாமதமான நாங்கள் லேட் அட்டெண்டன்ஸ் அது மாதிரி பார்த்துக்கின்றால் ஒரு ஆளுக்கு இருக்கா இன்குவாரி மெத்தட். எவ்வளோ இந்த சொல்ல ஒரு சில உத்தியோகத்தரும் அதிக அளவு தவறு விடும்போது அவருக்கு அதிக அளவான இன்குவாரிகள் விசாரணைகள் வரும். சில உத்தியோகத்தர் வந்திருக்காது. இப்போ ஒரு ஆள் கடந்த 5 வருடத்தில் எதிர்கொண்டதான விசாரணைகள். அதே மாதிரி பணி பொறுப்பேற்றதன் பின்னர் சில பேர் இந்த வேலையை இலகுவாக செய்யறதுக்கு டிப்ளமா படிச்சிருப்பாங்க. அப்போ டிப்ளமா வச்சுக்கொண்டு ஒரு செயலாற்றுக மதிப்பீடு செய்யலாம். இவ்வாறாக மணித்தியால் அடிப்படையில் ட்ரைனிங் எவ்வளோ பெற்றிருக்கிற விசேட ட்ரைனிங், தான் போய்
தனிப்பட்ட ரீதியில் கலந்து கொண்டு எவ்வளவு பயிற்சிகளை பெற்றிருந்தார் போன்ற விடயங்களை மையமாக வைத்தும் ஒரு உத்தியோகத்தில் தனிப்பட்ட ரீதியில் மதிப்பீடு செய்யலாம். அதே மாதிரி பார்த்தா நிறுவனத்தின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக பங்களிப்பு, இது பங்களிப்பு தனிநபர் ரீதியாகவும் இருக்கலாம், பிரிவு அடிப்படையும் இருக்கலாம். இப்போ பிரிவு அடிப்படையில் இருந்தால் அதற்கு 5 புள்ளிகள், தனிநபர் ரீதியில் அதை மதிப்பீடு செய்கிற முறை இருந்தால் அதற்கு 5 புள்ளிகள். மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கணும் தான் நோக்கம். இப்போ எங்கள்கிட்ட மதிப்பீட்டு முறை இருக்குன்னு சொன்னால் போதாது, நாங்கள் மதிப்பீடு செய்தோம், இந்த பெறுபேரை பெற்றுக்கொண்டோம், இவ்வாறு அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தினோம் என்று சொல்லி அதற்குரியதான ஆதாரங்கள் மிக தெளிவாக இங்கே வழங்க வேணும். பிரிவு அடிப்படையில் பாருங்க, ஒரு கிளைகளுக்கு வர கஸ்டமர் எண்ணிக்கை என்ன, அவர்கள் பயன்படுத்திய காகிதாதி ரீம் அளவு எண்ணிக்கை சில வழியில் கூட நிறுவனத்தின் வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி கூடலாம் குறையலாம் என்றாலும் அது பொருத்தமாக இருந்தால் அந்த முறைமையை நீங்கள் கையாளலாம். அதே மாதிரி தரவழியங்கள் எண்ணிக்கை, இது இலகுவாக ஒவ்வொரு குழுவும் எத்தனை தரவழிய செயற்பாடுகளில் பங்கு பெற்றிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தால் இப்போ அது மீள் ரீயூஸ் சிஸ்டம், எத்தனை வேலைகளுக்கு பயன்படுத்திய பொருட்களையே மீள பயன்படுத்தினார்கள் மாதாந்த ரீதியில் மதிப்பீடு செய்யலாம். அது மாதிரி செலவுகளை குறைக்கிறதுக்காக அளவு மட்டம், எந்தெந்த விடயங்களுக்கும் போன வருடத்தை விட இந்த விடம் அந்த குறிப்பிட்ட கிளை செலவை குறைச்சிருக்கு. அப்போ நாங்கள் கிளைகள் ரீதியாக பார்க்க பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கலாம். அட்மின் 7% குறைச்சிருக்குது, பிளானிங் 9%, 9% குறைஞ்சிருக்குது. அங்கால பார்த்தா நிதிக்குள்ள 13% செலவை குறைத்திருக்கிறது. இவ்வாறு செலவு அடைவு மட்டங்களை வைத்து கொண்டு கிளை ரீதியாக உற்பத்தி திறன் செயற்பாட்டை பயன்படுத்தும். அதே மாதிரி பார்த்தா தனிநபர் ரீதியால் அவர் பயன்படுத்தியான தொழில்நுட்பம் சார்ந்த செயற்பாடு அளவுகளை பயன்படுத்தலாம். அல்லது போனால் உற்பத்தி திறன் கருவிகளை பாவித்த சந்தர்ப்பம், ஒரு ஆள் எத்தனை தரம் க்ரீன் ப்ரொடக்டிவிட்டியை பாவிச்சிருக்கிறார், எத்தனை கைசன் முறைமைகளை மேற்கொண்டிருக்கிறார், எத்தனை துரியார் சிஸ்டங்களை மேற்கொண்டிருக்கிறார் என்ன தனிநபர் ரீதியில் ஒரு ஆளை மதிப்பீடு செய்யலாம். அதே மாதிரி ஒரு வினைத்திறன் சார்ந்த செயற்பாளர் எத்தனை வளவாளராக பயன்படுத்தி இருக்கிறார், அதாவது ஒரு நேரத்தில் புத்தாக்க சிந்தனைகளை ஒரு நிறுவனத்துக்கு எத்தனை வழங்கியிருக்கின்றார், கிரியேட்டிவ் நாலேஜ் இவர் எழுத்து மூலமாக வழங்கியிருக்கிறார், திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் எத்தனை ஆலோசனைகளை இவர் வழங்கியிருக்கிறார் என்ற விடயங்களை வைத்து கொண்டும் ஒரு தனிநபர் ரீதியாக மதிப்பீடு செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊழியர்களுடைய ஆர்வத்தை தூண்டுதல், இது ரொம்ப முக்கியமான அப்படின்னா ஆர்வம், அவங்கள வேலை செய்கிறதுக்கு நிறுவனத்தில் ஒரு பெட்டை உருவாக்குறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுதல், அதாவது மோட்டிவேஷன் மெத்தட். எத்தனை முறை இருக்குன்னு கேட்கப்பட்டுள்ளது. இப்போ முறைகள் ஒவ்வொரு முறைகளுக்கும் ஆதாரம் இருக்கணும். 3 முறை தானேண்டா 3 முறைக்கும் 3 ஆதாரம் இருக்கணும். 10 முறைண்டா 10 முறைக்கும் ஆதாரம். சிறந்த ஊழியர் சான்றிதழ் வழங்குதல் அதுக்குரிய ஆதாரம் காட்டணும். புத்துருவாக்கங்களுக்கான பாராட்டு சான்றிதழ் வழங்கியது அதுக்குரிய ஆதாரம் காட்டணும். அது மாதிரி கிளைகள் தனிநபர் ரீதியில் போட்டிகள் நடத்துதல், வேறு வெளியிடப்படும் அலுவலக பத்திரிகை ஆஃபீஸ் மேகசின் இருக்குது, அதில் ஊழியர் திறமைகள் படங்களை வெளியீடு செய்தல் அதுக்குரிய படங்களை காட்டணும். அதே மாதிரி குறித்த சில நிகழ்வுகளை திறமையான ஊழியரிடம் கையளித்தல் என்ன, அது அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அறிவிப்பாளராக இவற்றை பேர் தான் நான் போட போகிறோம், இப்போ அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். இப்போ அதுக்கு ஆதாரம் என்ன, அந்த வேலைகளை திட்டமிட்டும் பொழுது அவருடைய பேர் அந்த திட்டமிடலில் இருக்கணும். அதே மாதிரி இலக்குகளை வழங்கி பாராட்டுதல், பொது கூட்டத்தில் பேர் சொல்லி பாராட்டுதல், இப்படி பேர் சொல்லி பாராட்டு இருந்தால் அந்த கூட்ட அறிக்கையில் அது விடயம் காணப்படும். அது மாதிரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கொண்டாடுதல் என்ன, இவ்வாறாக நீங்கள் பல்வேறுபட்ட முறைகளை கையாளலாம். இன்னொன்றுக்கு ஊழியர் திருப்தியை மதிப்பிடுதல், கடைசியாக திருப்தியில் முடிக்கிறார்கள் 10 புள்ளிகள். அதாவது எவ்வாறு ஊழியருடைய திருப்தியை மதிப்பீடு செய்கிறீர்கள், மதிப்பிடப்பட்டதான முறைமை இருக்க வேணும் கட்டாயம். படிவங்கள் வழங்கி பெறுபேறுகள் பெறப்படுகின்றன. இல்லை கூகுள் படிவம் கூகுள் ஷீட்டை வழங்கி அதன் மூலமாக ஊழியர் திருப்தி மதிப்பீடு செய்யப்படுகிறது. அடுத்தது நிகழ்வு முடிவுகளை ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஊழியர்களுக்கு என்று கேட்டால் அந்த நிகழ்ச்சி திருப்தியாக இருக்கா இல்லையாண்டு கியூஆர் கோட் மூலமாக எல்லாரையும் பங்களிப்பு செய்யலாம், இல்லை வாய்மொழி மூலமாக கருத்துக்களை கேட்கலாம், இல்லை ஏதோ ஒரு முறையில் பதிவுகளை பெற்றுக்கொள்ளலாம், அதே மாதிரி எழுத்து மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இங்கே விடயம் என்று கேட்டால் மதிப்பீடு செய்வதற்கான முறைமை இருக்கலாம், அது நவீன முறையிலையும் இருக்க வேணும், பாரம்பரிய முறையிலையும் இருக்க வேணும். அதுதான் முக்கியம். இப்போ பாரம்பரிய முறைகள் என்றால் படிவங்கள் வழங்குறது, வேறு ஏதோ உள்ள சரி போடுறது, இன்னும் ஏதோ ஒரு முறையில் பார்த்தாலும் 3 நிறங்களை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பெட்டிக்கை போட்டுட்டு போங்க, இன்னும் ஒவ்வொரு இடம் ஒரு விதமான ஒரு பொருளையோ கலரை டோக்கனை கொடுத்து போட்டு போகும் பொழுது நீங்கள் அந்த கூட்டத்தை விட்டு வெளியும் போது உங்களுக்கு பிடித்த பெட்டிக்குள்ளே
மிக திருப்தியாக நீங்கள் போட்டுட்டு போகலாம். இது ஏதோ ஒரு முறையில் பாரம்பரிய முறைகள், ஏதோ ஒரு முறையில் நீங்கள் குறைந்தது 5 முறைகளாவது பயன்படுத்தி இருக்கணும். திருப்தியை மதிப்பிட்டதுக்குரியதான ஆதாரம் டாக்குமெண்டேஷன் கட்டாயம் அதாவது மதிப்பீடு செய்திருக்கணும், அதை பகுப்பாய்வு செய்திருக்கணும் கட்டாயம். இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் எத்தனை சதவீதம் மிக திருப்தி வந்தது, எத்தனை சதவீதம் திருப்தி வந்தது, மிக திருப்தி குறைந்ததற்கான காரணம் என்ன போன்ற பின்னூட்டல்களும் கட்டாயம் அந்த ஊழியர் திருப்திக்கான அந்த விடயத்தில் நீங்கள் வழங்கியிருக்க வேண்டும். இவ்வளவு விடயங்கள்லாம் இந்த மனித வள முகாமைத்துவம் என்ற விடயத்திலே கேட்கப்பட்ட கேள்விகள். எனவே நீங்கள் இந்த விடயங்களுக்கு சிறப்பான முறையில் பதிலளிக்கலாம். அதுக்கு இந்த வழிகாட்டல் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால், இந்த குறிப்பிட்ட விடையை நாங்கள் போடலாமா போட முடியாதா என்ற விடயங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக அதில் குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கத்தை வாட்ஸ்அப் மூலமாகவோ ஏதோ ஒரு முறையில் எனக்கு அதை நீங்கள் தெரியப்படுத்தினால் உங்களுக்குரியதான வழிகாட்டுதலை வழங்க முடியும். எனவே சிறந்த பெறுபவரை பெற்று சிறந்த ஒரு அடைய மட்டத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் அடுத்த விடயங்களை சந்திப்போம். நன்றி.